ஹாய் கைஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து ஒரு கேக் பண்ணும்போது, நம்ம எப்படி ஒரு மிஸ்டேக் பண்ணுவோம், அதை வந்து எப்படி நம்ம வந்து மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா, பினாட்டா கேக் தான். ஸோ இந்த பினாட்டா கேக் வந்து ஃபஸ்ட் டைம் நான் பண்ணும்போது எவ்வளோ பெரிய மிஸ்டேக் பண்ணியிருப்பேன்னு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். 1/2 கேஜி பினாட்டா கேக் ஆர்டர் பார்த்தீங்கன்னா, 1/2 கேஜி கேக்கே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கு மேலே ஒரு 200 கிராம் அளவுக்கு சாக்லேட் வந்து இந்த மாதிரி சாக்லேட் மோல்டில் வந்து போட்டு எடுத்துட்டேன். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா, 3/4 கிலோ பக்கம் வந்துருச்சுங்க. ஸோ இது எவ்வளோ பெரிய மிஸ்டேக் பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக் கண்டிப்பாக வரும். ஆனால் அதை நம்ம வந்து எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா, ஒரு ரிப்பன் வச்சு சைட்லலாம் வந்து இந்த மாதிரி கவர் பண்ணிடுங்க. 1க்கு 2 கோட் கொடுத்தீங்கன்னா, அப்போ சைடில் பார்த்தீங்கன்னா அது ஒரு டிசைனாக இருக்கும். இன்னொன்று உங்கள் கஸ்டமர்கிட்ட கொடுக்கும்போது சொல்லிக் கொடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 கிலோ 1/4 கிலோ அளவுக்கு எக்ஸ்ட்ராவே இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாங்குறனால அப்படின்னு நீங்கள் சொல்லிக் கொடுங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பாக உங்கள்கிட்ட அவங்க வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி நம்ம பண்ணுற சின்ன சின்ன மிஸ்டேக்கை வந்து நமக்கு பாசிபிளாக நம்ம மாற்றி அதை வந்து நம்ம இன்னி வந்து கஸ்டமருக்கு வந்து கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ அவங்க மறுபடியும் நம்மள்ட்ட வந்து கண்டிப்பாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுவாங்க. இந்த மந்த் என்ன ஆஃபர் போடுறதுன்னு தெரியலங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில்